சனத்தோட நிற்க ஆசைப்படுறது டெய்லி இடத்துல வந்தால் ஒரு வாலிபால் மேட்ச் விளையாடினா விளையாடணும், ஒரு கரம் மேட்ச் விளையாடினா விளையாடணும். இது ஒரு செஸ் டூர்னமெண்ட் வச்சேன்னா பார்லிமெண்ட்டில் சாம்பியன். ஸோ இவங்கள ஒரு நாளைக்கு செஸ் டூர்னமெண்ட் வைக்க நான் வந்து விளையாடுவேன் அவங்களோட. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கனகாலம் வந்து மக்கள் எங்களை முறையும் வந்த 93 லட்சத்தில் சாவச்சேரிக்கு தான் 33.5 லட்சம் கொடுத்தேன். இந்த முறையும் வந்த 1 கோடியில் 40 லட்சம் சாவச்சேரிக்கு தான் கொடுக்குறேன். ஏனெண்டா இந்த சாவச்சேரியில் இருந்து தான் சும்மா ஒரு டாக்டராக இருந்த ஒருத்தனை கொண்டே பாராளுமன்ற உறுப்பினராகி கிரவுண்டுக்கு பொதுமக்களுடைய இதுக்கு பாதுகாப்புக்கு எங்களை கட்சி உறுப்பினர் கேளுங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நிலத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அதையொட்டி உங்களுடைய கருத்து? போன முறையும் வந்த 93 லட்சத்தில் சாவச்சேரிக்கு தான் 33.5 லட்சம் கொடுத்தேன். இந்த முறையும் வந்த 1 கோடியில் 40 லட்சம் சாவச்சேரிக்கு தான் கொடுக்குறேன். ஏனெண்டா இந்த சாவச்சேரியில் இருந்து தான் சும்மா ஒரு டாக்டராக இருந்த ஒருத்தனை கொண்டே பாராளுமன்ற உறுப்பினராகி விட்டது இந்த சுத்தினிக்காக. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எனக்கு சந்தோஷமான விஷயம். சாவச்சேரிக்கு நான் கொடுத்து என்றால் ரவிராஜ் சென்னையின் கடன் ஒன்று இருக்குது இந்த மண்ணுக்கு. ரவிராஜ் சென்னை உயிரை கொடுத்து இந்த மண்ணை தாண்டி போய் மண்ணுக்குள்ள போன மனுஷன். அப்போ அந்த ஒரு கடமை ஒன்று இருக்குது. அதால் நான் திருப்பி இங்கேயும் வந்து கூட என்னுடைய கன்சர்ன் இப்போ எல்லாரும் சொல்கிறேன் சாவச்சேரி வேலையை நான் இதெல்லாம் தான் டெய்லி போகிறேன். அதால் எனக்கு அந்த இது ஒன்று இருக்குது. சாவச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சமீப காலமாக ஆளுந்தரப்பினர் பிரஜாசக்தி என்ற ஒன்றை மக்கள் மத்தியில் திணித்து வருகிறார்கள் என்று ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அறிய முடிகிறது. அதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். என்ன தேவைக்காக மக்களின் வெளிப்படைத்தன்மையற்ற நிலையிலே அந்த பிரஜாசக்தியை நிர்வாகத்தை தெரிவு செய்கிறார்கள்? என்னென்னு சொல்கிறது, இப்போ சாகிறதுக்கு பயப்படுறவன் தான் டெய்லி வீட்டை விட்டு வெளியேற வர கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இந்த இப்போ நாங்கள் பொலிட்டிக்ஸில் ஃபேமாக நிற்பமா இல்லையான்றது நாங்கள் செய்கிற வேலையை தான் வச்சு தான் தீர்மானிக்கும். நான் மக்களோட எப்படி பழகுறேன், இந்த 5 வருஷம் எனக்கு சனம் ஓட் போட்டு நீங்கள் தான் எம்பின்னு தந்துருந்தேன். இந்த 5 வருஷம் சனத்துக்கு நான் என்ன செய்கிறேன்ற பொறுத்து தான் என் அடுத்த 5 வருஷத்தில் எம்பியாக வாரதா இல்லையான்றா தீர்மானிக்கும். பிரஜாசக்தியா அல்லது வந்து சும்மா ஆக்களுக்கு கிபிரையும் சோத்து வாசலையும் கொடுக்குறாரு பொலிட்டிக்ஸ் செய்யலாது. எங்கள் அரசாங்கத்துக்கு விலங்கு இல்லை. சனம் இப்போ இப்படி போய் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இடங்களில் பார்த்து கதைச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு சனத்தோட சனமானிக்கும். நான் வந்தது பைக்கில் எங்கட அரசாங்கம் யோசிக்கிறா பிளான் பண்ணி ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி அவருக்கிடையால் அடுத்தடுத்த தேர்தல்களில் கொண்டு அந்த நோட்டீஸில் கொடுக்கறதுக்கு அதுக்கு மீது தான் வேலை செய்ய வேண்டிய. சனத்திட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு இந்த ரோட்டு போட இல்லையா, அப்போ போட வைப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ பிரஜாசக்தின்றது அவையோடைய மாஸ்டர் பிளான். என்னுடைய மாஸ்டர் பிளான்ன்றது நான் டெய்லி சனத்தோட நிற்கிறது தான் என்னுடைய மாஸ்டர் பிளான். நான் வந்து இதே மண்ணில் இதே சாவச்சேரியில் இதே பைசைக்கிளில் சாவச்சேரியிலேருந்து ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பைசைக்கிளில் போயிட்டு வந்தேன். அவை என்னுடைய நான் சனத்தோட நிற்க ஆசைப்படுறது டெய்லி இடத்துல வந்தால் ஒரு வாலிபால் மேட்ச் விளையாடினா விளையாடணும், ஒரு கரம் மேட்ச் விளையாடினா விளையாடணும். இது ஒரு செஸ் டூர்னமெண்ட் வச்சேன்னா பார்லிமெண்ட்டில் சாம்பியன். ஸோ இவங்கள ஒரு நாளைக்கு செஸ் டூர்னமெண்ட் வைக்க நான் வந்து விளையாடுவேன் அவங்களோட. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கனகாலம் வந்து மக்கள் எங்களை வச்சிருப்பின பக்கத்தில். நான் இதில் ஒரு பெரிய பிக்கப்பில் வந்திருந்து 3-4 பேர் போலீஸ்காரெல்லாம் சுற்றி வரப்போ எனக்கு கடிதம் வந்திருக்கு. நேற்று தெளிப்பாள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிற நேரத்தில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை என்ன முழுடம் கூட்டிகிட்டு போக சொல்லி, நான் ஒரு எம்எஸ்டிஐயோ அல்லது 2 போலீஸ் உத்தியோக கூட்டி வந்து இப்படி பக்கத்தில் வச்சுருந்தா அவங்க யோசிப்பாங்கன்னு அவங்கள்ட்ட இருந்து என்னோட பாதுகாப்பு எடுக்கிறதுக்கு டாக்டர் தான் இருக்காரு. நான் யோசிக்கிறேன் என்னோட இடுப்பில் கிடக்கிறதே காணும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் நான் அரசியலாக பார்க்குறேன்.